ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கேட்ட மனு சோஷியல் மீடியாக்கள்ல லீக் ஆச்சு. இது சங்கீதா தரப்புல இருந்து லீக் செய்யப்பட்டது கிடையாது அப்படின்றத சங்கீதாவே விளக்கியிருந்தாங்க. இதனை யார் லீக் பண்ணா அப்படின்ற ஒரு விவாதமுமே ஒரு பக்கம் போய்க்கொண்டிருந்தது. அதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு தாவேகா கட்சியை சேர்ந்த பலருமே சொன்னாங்க. ஏன் தளபதி விஜய் அவர்களே சமீபத்திய மேடை ஒன்றுல இதனை மறைமுகமாக தெரிவித்திருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுடன் என்ட்ரி கொடுத்தார். அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் போய்க்கொண்டிருந்தது. சோ தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் எங்கும் உள்ள அத்தனை ஏரியாக்களுக்கும் சென்று மக்களை நேர்ல சந்தித்து வாக்கு சேகரித்து கொண்டிருக்காரு. அவரை பார்க்க லட்சக்கணக்கான ரசிகர்களுமே வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கீதா மற்றும் தளபதி விஜய் அவர்களை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த விவாகரத்து மனு வெளியானதுல இருந்து சங்கீதா மற்றும் விஜய் அவர்களுடைய குடும்பத்தார் இருவருமே பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிட்டாங்களா. சோ சங்கீதா அவர்களுமே விவாகரத்தை ரத்து செய்ய உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல தளபதி விஜய் அவர்களுடன் சங்கீதாவுமே இணைந்து விடுவார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. சோ அப்படி பார்க்கையில பிரச்சாரம் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு அனைத்திலுமே சங்கீதா அவர்களுமே கலந்து கொள்ள அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.